வணக்கம் விவசாய நண்பர்களே. ஏற்கனவே நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவா சூஸ் பண்ணலாமா, எந்த வண்டி பெஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் எந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு 2 வீல் டிரைவ் சூஸ் பண்ணலாம், எந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு 4 வீல் டிரைவ் சூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். மறந்துடாமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலருக்கு 4 வீல் டிரைவ் டிராக்டர் எடுக்கிறாங்க. இது ஒரு டாப்பிக்காக வச்சிங்க அப்படின்னா 4 வீல் டிரைவுக்கு பேலர் தேவையே படாது. பேலருக்கு தேவைப்படுற ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா 18 ஹெச்பி இருந்தாலே பேலர் தள்ளினால ஓடும். ஆனால் அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலர் நீங்கள் போய் நிறைய இடத்துல திரும்புகிற மாதிரி வரும். வயல் சின்னதாக இருந்ததுன்னா 4 வீல் டிரைவ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பேலர் ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் டிராக்டர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆந்திராவில் ஓட்ட போகிறீங்கன்னா நீங்கள் 2 வீல் டிரைவ் தாராளமாக எடுத்தால் போதும். கர்நாடகாவில் இந்த மாதிரி வயல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே இருக்கிற மாதிரி வயல் வந்து இருக்கும். அந்த இடத்துலலாம் ஓட்டுறதுக்கு வந்து சில ஏரியாவில் 4 வீல் டிரைவ் தேவைப்படுது. அதனால் எந்த ஏரியாவில் நீங்கள் அதிகமாக போய் பேலர் ஓட்டுவீங்கன்றதை பார்த்து 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவான்றதை சூஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் பேலருக்கு 2 வீல் டிரைவ் தாராளமாக போதுமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேலரை இப்போ சப்போஸ் ஒரு கள்ளக்குறிச்சியிலேருந்து நீங்கள் கர்நாடகாவுக்கு ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா 4 வீல் டிரைவ் போட்டு நீங்கள் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகும்போது ஃப்ரண்ட் வீலோட தேய்மானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு இன்டைரக்டாக நிறையா லாஸாக கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த ஃபீல்டில் போய் எப்படி ஓட்டுவீங்கன்றதை பார்த்து நீங்கள் வண்டியை வந்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து கலப்பைக்கு 100% கலப்பை ஓட்டணும் அப்படின்னா, அதுவும் 5 கொத்து கலப்பை, ஆம் கலப்பை இதெல்லாம் ஓட்டணுன்னா 4 வீல் டிரைவ் 100% உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். எங்கள் ஏரியாலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வீல் டிரைவ் போட்டு 1 மணி நேரத்துக்கு 4.5 லிட்டர் போகுது அப்படின்னா 4 வீல் டிரைவ் போட்டோன்னா 3.25 லிட்டர் தான் டீசல் கிடைக்குது. ஏன்னா வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாததுனால. அதனால் கலப்பைக்கு உங்களுடைய மண்ணை பொறுத்து நீங்கள் தாராளமாக 4 வீல் டிரைவ் எடுக்கலாம். எம்பி ப்ளவ் இல்லைனா ராக்கெட் கலப்பைன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் 4 வீல் டிரைவுங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப ஹெவியான லோடு தேவைப்படும், ஃப்ரண்ட் வீல் நல்ல கிரிப்பு தேவைப்படும். அதனால் எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் எம்பி ப்ளவுக்கு 4 வீல் டிரைவ் பெஸ்ட்டுங்க. ரொட்டவேட்டருக்கு நீங்கள் ரொட்டவேட்டர் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொட்டவேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வீல் மாதிரி தான். ஆக்சுவலாக அந்த வீல் உங்களை வண்டியை தள்ள பார்க்கும். அதுக்கு உங்களுக்கு 4 வீல் டிரைவ் தேவைப்படாது. ஆனால் உங்களோட வயல் வந்து ஒரு ஏரி பக்கத்தில் இருக்குது, ஓட்டுறதே ஒரு சிரமமாக இருக்குது, வண்டி நவுறதுக்கே சிரமமாக இருக்குன்னா நீங்கள் 4 வீல் டிரைவ் ரொட்டவேட்டருக்கு சூஸ் பண்ணுங்கள். இல்லை சாதாரணமாக இருக்குது, சாதாரணமாக வண்டி ஓடுது அப்படின்னா நீங்கள் ரொட்டவேட்டருக்கு நீங்கள் 2 வீல் டிரைவே தாராளமாக சூஸ் பண்ணலாம். எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் ரொட்டவேட்டருக்கு 2 வீல் டிரைவே போதும். லோடுக்கு நீங்கள் 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவை பொறுத்து தாங்க. அதுவும் ஏரியாவில் நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல எடுத்துகிட்டே வர முடியாது, உங்களுக்கு கிரிப்பு பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும், அதேமாதிரி இறங்கும்போது உங்களுக்கு கிரிப்பு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் 4 வீல் டிரைவை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் 4 வீல் டிரைவ் லோடுக்கு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட தேய்மானம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த செலவையும் கணக்கு பண்ணி உங்கள் லோடையும் கணக்கு பண்ணி நீங்கள் 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவான்றதை சூஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் உங்களுடைய ஏரியாவை பொறுத்து லோடுக்கு 2 வீல் டிரைவா 4 வீல் டிரைவான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெட்டர் மற்றும் வரப்பு கட்டுற மிஷினுக்கு எதை சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் சூஸ் பண்ணலாங்க. எதுக்காக 4 வீல் டிரைவ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெட்டர் அப்புறம் வரப்பு கட்டுற மிஷின் பார்த்தீங்கன்னா பின்னாடி வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. பின்னாடி நீங்கள் வெயிட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது 2 வீல் டிரைவ்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லிஃப்ட் ஆன மாதிரியே ஓடும். அப்போ நீங்கள் முன்னாடி ட்ராக்கு செட் பண்ணி ஓட்ட முடியாது. ஸோ அதுக்கு உங்களுக்கு வெயிட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வீல் டிரைவ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 மிஷினையும் ஓட்டுறதுக்கு 4 வீல் டிரைவ் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குங்க. கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு லோடர் டோசர் செட் பண்ணுறதுக்கெலாம் எங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆக்சில் வந்து ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி தள்ளுறதுக்கோ இல்லை ஃப்ரண்ட் வெயிட்டுக்கோ உங்களுக்கு 4 வீல் டிரைவ் கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு 100% வந்து அதுதான் எங்களுடைய ரெக்கமெண்டேஷனுங்க. மறந்துடாமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.